அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி குடல் கிரேவி வைக்க போகிறோம். அதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நாத்தே சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி அதை நறுக்கி க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கு கிரேவி பண்ணுறதுக்காக. அதை இன்னும் நல்ல தண்ணியை ஊற்றி இன்னொரு வாட்டி நல்லா அலசிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துட்டு குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் தக்காளியை போட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் உப்பு அதோடு சேர்த்துக்கிறணும். கொஞ்சம் வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சம் நல்லா மசிஞ்சிடும். வெங்காயத்துக்கு உப்பு போட்டோம்னா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு தக்காளியும் போட்டு நல்லா வேக போட்டுறணும். நல்லா வெந்து அரை வேக்காடாக வந்துடும். அரை வேக்காடு வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வேக விடணும். அது பச்சை வாசம் போக வர அளவுக்கு அது நல்லா வேக விட்டு அரைச்சி வச்சுருந்தேன். மிளகாயை ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன். அந்த மிளகாயத்தை இப்போ சேர்க்குறேன். அரைச்சி சேர்த்தா நல்லாயிருக்கும். ஊற வச்சிடணும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அரைச்சா நல்லா நைஸாக ஆடிடும் மிக்சியில். இந்த பச்சை மிளகாயும் அதோடு சேர்த்துடணும். அரை இதாக வந்தோடனே கழுவி வச்ச குடலை அதில் அள்ளி சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுறணும். நல்லா பிரட்டி ரொம்ப தண்ணி வச்சிடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே அது இதில் இருந்துச்சு, ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால ஐஸ் விடும், தண்ணி விடும். இப்போ வீட்டில் அரைச்சி வச்ச கறி மசாலா தூள் அதுக்கு ஏற்ற குடலுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அது சின்ன குடலுக்கு தக்கன மசாலா சேர்க்கணும், பெரிய குடலுக்கு தக்கன மசாலா சேர்க்கணும். நல்லா சேர்த்து தண்ணியை ஊற்றி கலந்து அதை கொஞ்சம் நேரம் இதை வேக விட்டுட்டு அதோடு சேர்த்துடணும். நல்லா சேர்த்து அதை ஊற்றி கலந்துடணும். மசாலா தண்ணியும் அதில் ஊற்றிடணும். நல்லா ஊற்றி கலந்துடணும். நல்லா கலந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கிறணும். அப்போதே கொஞ்சம் போட்டிருந்தோம், இப்போ கொஞ்சம் போட்டுறணும். இப்போ கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதிக்க விட்டு இதுக்கு 10 விசில் விடணும். பெரிய குடலாக இருந்தால் 10 விடணும். 10 கூடவே விடலாம். நல்லா கொஞ்சம் நல்லா வெந்துடும். கூட விட்டால் கொஞ்சம் நல்லா வெந்துடும். வேறு மாதிரி மாம்பழம் நிறைய கேட்டாங்க. அந்த பழம் கொலண்டு ஆயிடுச்சு, ரொம்ப பழுத்துருச்சு. அதனால் 2ஆக தான் நறுக்க முடியும். இப்போ 10 விசிலுக்கு கூட எக்ஸ்ட்ராவே 2 விசில் விட்டுதே நான் இது பண்ணியிருக்கேன். சின்ன குடலாக இருந்தால் கொஞ்சம் சின்ன ஆட்டுக்குட்டி குடலாக இருந்தால் பொக்குண்டு வெந்துடும். கொஞ்சம் பெரிய ஆடாக இருந்தால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் கூட 5 விசில் விடவே செய்யலாம். நல்லா விசில் விட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நைஸாக இருந்தால் தான் மென்று சாப்பிடணும். இல்லாட்டா அது வவுத்து சரியில்லாமல் ஒரு தொங்கல் மாதிரி ஆயிரும் குடலுக்குள்ள. அதனால் நல்லா வேக போட்டுறணும். வேக போட்டு உரப்பு கொஞ்சம் அதில் தக்கன நார்மலாக வச்சு அப்படியே கிரேவியாக பண்ணிடணும். இப்போ கிரேவி ரெடி.